Om Asato Ma Satgamaya Aso Pratyo Om Shanti 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 Hari. So how have you all been? All good. Good. Kalpana, you're okay? Neepa, Manoj, நல்லா இருக்கியா? Sri, Super, ma'am. Great. Jayashree, நல்லா Yes, ma'am. Yes, Super. very well. now teenage to understand. So can you share why you raised this question? Manoj sir, Kalpana, can you explain the question actually? Why? What reason? Question. மேம் எனக்கு வந்து என்னன்னா இப்போ இந்த ஃபீல்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் சர்டன் ஏஜுக்கு மேலே கொஞ்சம் மூவ் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நான் பெருசாக பார்க்கல என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு டீச்சர் அந்த ஒரு 18+ மேலே வந்து ஸ்கூலை டிபெண்ட் பண்ணி பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் பேரண்ட்ஸ் வந்து அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் ஏதாவது மூவ் பண்ணாங்கன்னா அந்த சில்ட்ரனுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ டீச்சரோட சப்போர்ட் எவ்வளோ தூரம் இருக்கணும், பேரண்ட்ஸோட சப்போர்ட் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள அந்த கொஸ்டின் வந்துச்சு மேம். கல்பனா, உங்களுக்கு ஏதாவது தோணிச்சா? இதேதான் மேம் எனக்கும். ஆனா என்னன்னா இது வந்து எவ்வளவு தூரம் பேரண்ட்ஸ் வந்து நிக்கணும் அப்படின்றது இருக்கு. அது ஒரு ஏஜுக்கு மேல வந்து நம்ம எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, ஸ்கூல்ல இருந்து போயிட்டு இருக்கு. ஆனா இதுல வந்து எவ்வளவு வந்து முக்கியத்துவம் வந்து பேரண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு ஒரு இது புரிய வந்தது. ஆனா நீங்க அதை எப்படி சொன்னீங்கன்னா எனக்கு அது கன்ஃபார்மா நான் யோசிச்சது கரெக்டா அப்படின்ற மாதிரி எனக்கு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஓகே, நீங்க என்ன யோசிச்சீங்க? எக்ஸாக்ட்டா நீங்க யோசிச்சீங்க? என்ன எதுக்கு? யோசிச்சு இல்ல இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணும் போது அந்த குழந்தைங்க கிட்ட இருக்க டிஃப்ரெண்ட்டும் சப்போர்ட் பண்ணாம ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க வீட்டுல இருக்கிறத வேலையை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த குழந்தைய இருக்காங்க அப்படின்ற ஒரு பாக்குற ஒரு பேரண்ட்ஸ் கிட்டயும் அந்த குழந்தைங்களை பார்க்கும் போது ஒரு வித்தியாசம் நிறையவே இருக்கு. அப்போ இது எவ்வளவு தூரம் போயிட்டு இப்போ வந்து ஒரு அடுத்த லெவல் போறாங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் பண்ணும் போது அது கொஞ்சம் பெஸ்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது அப்போ ஸ்கூல் சைட்ல இருந்து எவ்வளவு பண்ணணும், இப்ப இது ஏன் வந்து இதோட நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு ஏஜுக்கு அப்புறம் இவங்க வெறும் போயிட்டு வந்தா போதும், அவங்க வந்து ஒரு பிஸியா இருந்தா போதும், அடுத்த லெவல் யோசிக்கவே இல்லையே ஒரு பேரண்ட். இது வந்து யார் மேல இந்த ஒரு மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை பேரண்ட்ஸ் நிறைய யோசிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது. அதுதான் மேம். Thank you Manoj, thank you Kalpana. Very beautiful question, very beautiful thought process. I'm really very happy this came up from both of you. Very very happy. இப்போ நீங்க வந்து இத்தனை வருஷமா குழந்தைகளோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு டீனேஜ் பசங்களை பத்தி யாராவது ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல அதாவது எதுக்கு கேக்குறேன்னா, நான் எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக நான் கேக்குறேன். ஃப்ரம் வேர் ஷுட் ஐ ஸ்டார்ட் அப்படின்னு. பட் நீங்க ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல என்னோட முறையில நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எப்படி உங்களுக்கு சௌரியம்? நீங்க சொன்னா நல்லா இருக்கும் மேம். மனோஜ்,
ஏதாவது நீங்க நீங்க கத்திருக்கீங்க? உங்களோட தாட் ப்ராசஸ் நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்க அப்ரோச். நீங்க வந்து ஆந்த்ரோபோசஃபில கொஞ்சம் எக்ஸ்போஜர் ஆகியிருக்கீங்க எல்லாரும். அதுல இந்த 7 year சைக்கிள்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. ஒரு மாதிரி தோராயமா என்ன இருக்குன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? எஸ் மேம். இது கொஞ்சம் இன்னைக்கு ஃபுல்லா நடக்கும். எனக்கு it may take more time, but I will share the PowerPoint that I've made for this. இன்னைக்கு காலையில இருந்து உட்காந்து ரெடி பண்ணியிருக்கேன் நானு. ஸோ பிகாஸ் என்னோட நீங்க கிளியரா கேள்வி கேட்கும்போது என்னோட பதிலும் கிளியரா இருக்கும். அதுக்கு தான் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறது எல்லாம். சரிங்களா? I will start the 1 minute. Can you see? தெரியுதா? Okay. Through the lens of the life cycle தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். லைஃப் சைக்கிள்னு சொன்னோம்னா அது என்ன, நம்ம இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். இது இன்டெப்த் படிக்கணும்னா அது லாங் ஹவர்ஸ் படிக்கணும். பட் we can try to learn something today. வேணும்னா we can do a follow-up session, 1 or 2 or 3, even 4 even we can do. அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல நான் இங்க இருக்கேன். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க நிறைய பசங்களை பார்த்திருப்பீங்க. நீங்களே அடாலசென்ட்டா யங் அடல்ட்டா இருந்துதான் வந்திருக்கீங்க. இப்ப கன்வென்ஷனல் சைக்காலஜி, டெவலப்மெண்டல் சைக்காலஜி பத்தி அதனுடைய நோக்கத்தோட பார்க்கும்போது என்னெல்லாம் பிரச்சனைகள் நம்ம அடாலசென்ட்ஸ்க்கு வருது, பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது, இன்டெலெக்சுவல் பிசிக்கல் ப்ராப்ளம்னா என்ன, குழந்தைங்களுக்கு வந்து லிம்ஸ் வளருது, கை கால்கள் வளருது. அந்த கை கால் வளரும் போது அதுக்கு க்ரோயிங் பெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வலிக்கும். அது ராத்திரி வேளையில அவங்களுக்கு தூங்க முடியாது, வலிக்கும். இன்டெலெக்சுவல்னா என்ன, அவங்க வந்து அப்டிராக்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் இமேஜினேட்டிவா யூஸ் பண்ணுவாங்க. இன்டெலெக்சுவலி தே வில் கோ இன் டு த இமேஜினேஷன். சைக்கலாஜிக்கல் இமோஷனல் பிரச்சனைகள் வரும். சோஷியல் சேலஞ்சஸ், ஒருத்தரோட எப்படி பேசுறது, ஒருத்தரோட எப்படி இருக்கிறது, அம்மா கூட எப்படி இருக்கிறது, அப்பா கூட எப்படி இருக்கிறது, எதுவுமே புரியாத காலம் இது. ஈஸிலி மேனிப்புலேட்டபிள். ஒருத்தங்க வந்து அன்பா சாக்லேட் கொடுத்தா 3 வயசு பசங்க கூட வாங்கிட்டு சாக்லேட் வாங்கிட்டு ஓடிடும். பட் இந்த 14 வயசு 13 வயசு பசங்க அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க தான் நம்மளுக்கு தெய்வம்ன்ற மாதிரி மாறிடுவாங்க. they really very easily manipulate பண்ண முடியும் அந்த பசங்களை. டெவலப்மெண்ட் ஆஃப் their own moral compass, எது ரைட்டு எது ராங்கு இதெல்லாம் தெரியிற காலம் இது. ஓகே. அடுத்தது வந்து செக்ஷுவல் பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் வந்து செக்ஷுவல் பிரச்சனை, they become mature sexually. ஸோ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு. மூட்ஸ் ஃபீலிங்ஸ் ஸ்விங் ஆகும். அப்படியே ஊஞ்சல், என்னுடைய நெஞ்சம் ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு சொன்னா இந்த பசங்களோட நெஞ்சம் தான் ஊஞ்சல் ஆடும். அப்படி இருக்கும். மென்டல் ஹெல்த் பிரச்சனைகள் வரக்கூடும். மென்டல் ஹெல்த் பிரச்சனைகள் நிறைய வரக்கூடும். டிப்ரெஷன், இல்லை வந்து புல்லிங், புல்லி பண்ணினா விக்டிம்ஹுட், நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும். ஸ்லீப் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஓகே. அடுத்த ஸ்லைட் போலாமா? இப்போ
பாத்தீங்கன்னா ஒரு சைல்டு அடாலசன்ஸ் குழந்தைங்களுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்? இது ராபிட் growth அண்ட் பயாலஜிக்கல் சேஞ்ச். கிடு 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 கிடுன்னு வளர்ந்துருவாங்க. ஐ மீன் the growth is very fast. Appearance consciousness. How do I look? நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும், எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், எந்த மாதிரி நான் வந்து appear, how do I appear? That becomes very important. That becomes very interesting. So sexual attraction. They have attraction towards opposite sex. Sometimes even same sex attractions are there. And this is a very common thing. And they have confusion about their sexual orientation. Meaning, am I a male? Am I a female? This sexual thing is a big thing. Even amongst our children, just because they don't say it, doesn't mean that they don't have. Once we were communicating with a child, he was 17 years old at that time. அவன் பேரு நான் சொல்லல, அந்த குழந்தையோட எக்ஸ் இஸ் அ குட் பாய் அப்படின்னு டீச்சர் கம்யூனிகேட் பண்ணாங்க. அத வந்து அந்த பையன் மாத்தி எக்ஸ் அவனோட பேரையே சொல்றான், இஸ் அ குட் கேர்ள். ஸோ டீச்சர் வந்து யூர் அ பாய் அப்படின்றாங்க. இது என் கண்ணால நான் பார்த்தது. ஸோ அவன் டைப் அடிக்கிறான், நான் வெர்பல் ஆட்டிஸ்டிக். நோ, எக்ஸ் இஸ் அ கேர்ள். So I told the teacher, I tapped the teacher on the shoulder and told her, leave it. Don't take it further. So we left it at that. And we did not talk about it to the parents because it is a very, very tough. If a child thinks, a boy thinks he's a girl, then it is a big psychological issue. Meaning, for Indians. Outside India, it is not such a big thing. But it is very common. Don't think I'm just ஏதோ பேசுறாங்க மேடம் நினைக்காதீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இது ஆக்சுவல் ரியாலிட்டி நடந்தது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பயங்கரமா ஓடும். இண்டிபெண்டன்ஸ், நான் தான் எல்லாம், நான் சொல்றது தான் ரைட்டு, நீங்க எல்லாம் வந்து நான் சொல்றது தான் கேட்கணும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ரொம்ப கேரக்டரிஸ்டிக்கா ஓடும். இமோஷனல் வேரியேஷன்ஸ், இமோஷனலி வாட் ஆர் த, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். திடீர்னு காலம்பரை ஹாப்பியா எழுந்திருக்கிறவங்க ஸ்கூலுக்கு போறச்சு சேடா போவாங்க. எதுக்கு சேடா போறாங்க, எதுக்குன்னு தெரியாது. அங்க போய் வந்து கோவமா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, அப்படியே மூடி வச்சிடுவாங்க. டிப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. மத்தியானம் வீட்டுக்கு வரும்போது டிப்ரெஸ் ஸ்டேட்லயே வருவாங்க. வீட்டுல வந்து கோவம் காட்டுவாங்க. ஸோ இமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபிளைட்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் இருக்கும் குழந்தைங்களுக்கு. தே வில் சிம்பிளி ஹாவ் இமேஜினரி, நிறைய நீ சொல்லாததெல்லாம் சொன்னதா நினைப்பாங்க. நீங்க வந்து சொன்னதெல்லாம் சொல்லல, நீ சொல்லவே இல்லைன்னு நினைப்பாங்க. வந்து தான் சொன்னதையே மறந்துட்டு, நான் உனக்கு சொன்னேனே இல்ல சொல்லலையே, மீன் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், மினி அவங்கள பத்தியே அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இமேஜினேஷன்ல ஒரு ரியாலிட்டி ஓடும், ரியாலிட்டி வேறையா இருக்கும். சரியா? அடுத்ததுக்கு போலாமா? வாட் டஸ் இட் லுக் லைக்? இத பார்த்தா ஒரு இந்த ஏஜ்ல எப்படி இருக்கும்? வாலடைல், ஒரு பூகம்பம் மாதிரி இருக்கும். டமால்டஸ், ஒரு ரோட்ல வந்து தண்ணிக்கு லாரியில சண்டை போட்டா எப்படி இருக்கும்? அத இவன் ஒருத்தனே பண்ணிடுவான். தண்ணி லாரி சண்டையே அவன் ஒருத்தனே பண்ணிடுவான். அந்த மாதிரி இருக்கும். ரிபெலியஸ், ஐ ஆம் ரைட், ஐ ஹாவ் ஆல் த ரைட் டு பி ஹூ ஐ ஆம்.
அந்த ரிபெலியஸ் நேச்சர் வந்து ஐ ஹாவ் த ரைட் டு பி ஹூ ஐ ஆம், அது நிறைய இருக்கும். கன்ஃபியூஸ்டு, டோட்டலி கன்ஃபியூஸ்ட். என்னடா சாப்பிட்ற இன்னைக்குன்னா, எனக்கு வந்து மிக்ஸ்டு ரைஸ் கொடு அப்படின்னுவான். அப்புறம் வந்து ஸ்கூல்ல போய் எங்க அம்மா கிட்ட நான் சப்பாத்தி பண்ண சொன்னேன், அவங்க பண்ணலன்னுவான். இன்னும் அந்த மாதிரி கன்ஃபியூஷன். சிம்பிள் திங்ஸுக்கு ரெட் ஷர்ட் போட்டுக்கிறியா ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிறியானா அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். வந்து வெளியில போலாமா வேண்டாமான்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு யோசனை இருக்கும். அந்த மாதிரி கோவங்கள், நிறைய கோவங்கள் வரும். தொலைஞ்சு போன மாதிரி ஒரு லுக் இருக்கும். எப்ப பாரு வந்து ஏதோ ஒரு எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. ஓவர் ஈட்டிங் இருக்கும். சில சில குழந்தைங்களுக்கு ஓவர் ஈட்டிங் இருக்கும். எபிலெப்சி ஃபிட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இந்த ஏஜ்ல. திஸ் இஸ் வாட் இட் லுக்ஸ் லைக். ஓகே, அடுத்ததுக்கு போலாமா? For some there will be no changes. சில பசங்களுக்கு changes இருக்காது. For some autism becomes more severe. Some becomes stable. Some develop schizophrenia. 17 வயசு நார்மலா schizophrenia டெவலப் பண்ற வயசு. Some develop schizophrenia. Some become depressed. Some become bipolar, meaning சில நான் சொன்னேன் இல்லையா, சில சமயம் சந்தோஷம், சில சமயம் சேட்னஸ் இருக்கும். பைபோலார் மாதிரி இருக்கும். ஹெவி வெயிட் கெயின் இருக்கும், இல்ல வெயிட் லாஸ் இருக்கும். ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும், இல்ல எக்ஸசிவ் ஸ்லீப் இருக்கும். வீட்டை விட்டு வெளியில கிளம்புறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஜஸ்ட் நீட் டு டேக் திஸ் கால். Sorry. So for some, refusal to leave home. வீட்டை விட்டு வெளியில வரமாட்டேன்னு சொல்லுவாங்க சில பேரு. எங்கேயும் போக இஷ்டப்பட மாட்டாங்க. இதெல்லாம் தான் சைன்ஸ். ஓகே, let me know if you want me to stop and you have any questions. Otherwise, can we go to the next? Yes, sure. நெக்ஸ்ட் போலாம். Factors that influence adolescents. இப்ப இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் என்ன சொன்னேன், சில பசங்க வந்து ஸ்டேபிளா இருப்பாங்க, சில பசங்க பிரச்சனை கொடுக்கும், அது சைக்கலாஜிக்கல் பிரச்சனையும் வரும். நான் கல்பனா சொன்னாங்க பேரண்ட்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸா டீச்சர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸா, மனோஜ் கேட்டாங்க பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இருந்தா பெட்டர். நான் என்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அடாலசன்ஸ் செட்டில் ஆயிருப்பாங்களா இல்லையான்னுட்டு. ஹார்மோனல் ஷிஃப்ட்ஸ், உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் இருக்கிறது இல்லையா, அந்த ஹார்மோனல் ஷிஃப்ட்ஸ். பாடிலி growth, மீனிங் பாய்ஸ்க்கு வந்து பிரைவேட் பார்ட்ஸ்ல ஹேர்லாம் வளர ஆரம்பிக்கும், கேர்ள்ஸ்க்கு வளர ஆரம்பிக்கும், பிரெஸ்ட் வளர ஆரம்பிக்கும். பாடி growth இருக்கும். பாடிலி பிசிக்கலி they will begin to look different. They will develop acne, மூஞ்சில பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். வந்து இதெல்லாம் வந்து பாடி growth. பாடிலி growth வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்ப பாடி growth வருதுன்னா, ஐயோ என் உடம்பு மாறுது, ஏன்னா நம்ம சில்ட்ரனுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அது பிரச்சனை வரும் அவங்களுக்கு. இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் நியூரோ டெவலப்மெண்ட். நியூரோ டெவலப்மெண்ட்னா என்ன? சின்ன வயசுல குழந்தை கிரால் பண்ணிச்சா, க்ரீப்பிங் பண்ணிச்சா, அதுக்கு மேல எழுந்து நின்று நடந்ததா, இல்ல உட்காந்துதா, இல்ல திரும்பி விழுந்துதா, அதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா. அந்த நியூரோ டெவலப்மெண்ட்லாம் ஏதாவது ஸ்டெப் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த ஏஜ்ல காட்டி கொடுக்கும், பிரச்சனைகள்ல வந்து முடியும். ஸோ ஏதாவது வந்து மைல்ஸ்டோன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த ஏஜ்ல வரும்.
presence of co-occurring conditions. இப்போ வந்து சில பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும், ஜூனைல் டயபெட்டிஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து தைராய்டிசம் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ட் கண்டிஷன் இருக்கலாம், சில குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். ஸோ presence of co-occurring conditions இருக்கும்போது whatever may be the condition that affects the adolescent age. Adolescence-ல அந்த settling down in adolescence இருக்கும்போது அது affect ஆகும். Family structure and shifts. சில சமயம் வந்து அண்ணா அக்கா இருப்பாங்க, அக்கா கல்யாணம் ஆகும், அண்ணா வந்து ஊரை விட்டு வெளியூர்ல போய் காலேஜ் படிக்க போவான், அது மாற்றம் இருக்கும். சில சமயம் அப்பாவுக்கு சிக்னஸ் வந்துடும், இல்ல தாத்தா பாட்டி கூட இருந்தா யாராவது தாத்தாவோ பாட்டியோ இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த மாதிரி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷிஃப்ட்ஸ் ஆகும்பொழுது குழந்தைங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். என்வாயன்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ். வேற எந்த நெய்பர்ஹுட்ல பக்கத்து வீட்டுல நாய் வாங்கினாங்க, எதிர்த்த வீட்டுல வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு வேற வந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து டிவி லவுடா வைக்கிறாங்க, மியூசிக் பிளே பண்ணி டீனேஜர்ஸ் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க, கீழே பசங்க சத்தமா விளையாடுறாங்க, எது வேணா இருக்கலாம். என்வாயன்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் எனிதிங், but it will affect the children. Inability to take instructions is opposed to being given multiple instructions before. சின்ன வயசுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து கொடுத்து வளர்ந்த குழந்தைங்க, சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வளர்றாங்க பாருங்க. இந்த அடாலசன்ஸ் வந்தப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துக்க அவங்களுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. They don't want to take even one instruction from anybody. These are some of the factors. இதை தவிர இன்னும் நிறைய இருக்கு, பட் இப்போதைக்கு இதை எடுத்துப்போம் நம்ம. Let us move into our anthroposophy and Steiner's words. I'll just go through this. This is just for your information. Okay? Ages 0 to 7, from oneness with mother. Will you please read it yourself and let me know when you have read it? Sure, yes. Take 2-3 minutes to read it. And also make sure where you are and what stage you are in. இப்போ உங்க வயசு 42னா அது நீ எங்க இருக்கீங்க? உங்க ஏஜ் வந்து 53னா எங்க இருக்கீங்க? 38னா நீங்க எங்க இருக்கீங்க பாருங்க. இது வந்து ஸ்டைனர் வந்து ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச்ல சொன்னது. ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச், அவருக்குன்னு குழந்தைங்க கிடையாது, ஆனா அவர் வேலை பண்ணதெல்லாம் நிறைய டிசேபிள்ட் சில்ட்ரனோட தான் வேலை பண்ணியிருக்காரு. பிளஸ் அவர் நிறைய ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் பண்ணுவார். ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச்னா என்ன? ஒரு கேள்வி எடுத்துட்டு ராத்திரி தூங்க போகும்போது அந்த கேள்வியை வச்சுட்டு தூங்குறது, காலையில எழுந்து அதை மெடிடேஷன்ல பண்ணி அதுக்கு வர்ற பதில எழுதிக்கிறது, அதுதான் ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். ஸோ யூ டூ தட் ரிப்பீட்டட்லி, யூ ஃபைன் டியூன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் லைஃப். ஸோ அடுத்த போலாமா? கேன் வி கோ? ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் இன் டீடைல் இந்த அடாலசன்ஸ் வரையில் பார்ப்போம். 0 to 7ல என்ன இருக்கு? டிபெண்டன்ட் அட் பர்த் அண்ட் ஏர்லி இயர்ஸ். 0 பிறந்த அன்னைக்கு குழந்தை ஒரு காரியமும் செய்ய முடியாது. எப்போ அது செய்ய ஆரம்பிக்கும்? எப்போ? when is the earliest stage in which a child does anything? What age? You mean any particular activity, Madhuri?
activity. Life. Life on the from the time it is born, it is doing something, right? It is smiling, it is doing. Is a child independent? Oh, Voluntary. it's okay. Dependency and voluntary activity is what I'm asking. Okay, okay. Yes, என்ன ஏஜ்ல பசங்க பண்றாங்கன்னுட்டு மதர்ஸுங்களா ப்ளீஸ் டெல் மீ. 6 monthsல மூவ் பண்ணுவாங்க. They'll try to move. Very good. Yes, but at even 1 month கைய ஃபிங்கரை காட்டினா கிராப் பண்ணுவாங்க இல்லையா? Right? Voluntary. But அது independent activity. The child is still dependent. No. Bathroom போனா எல்லாமே அம்மா தான் பாக்குறாங்க. So ஒரு 2 வயசு வரையில் இந்த குழந்தைக்கு தானா சாப்பிட முடியாது, தானா எதுவுமே பண்ண முடியாது. 2 வயசு வரையில் குழந்தைக்கு தானா டிசிஷன்ன்றது எடுக்க முடியாது. Okay. Growing sense of our own individuality and power and natural movement away from mother towards a growing sense of our own individuality and power. அம்மா கிட்டேந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகுற ஒரு பக்குவம் வரும். The energetic umbilical cord is being tested. It is stretching and eventually is meant to be broken. Please read this carefully. When is the physical umbilical cord cut? At birth, right? At birth. Correct? Yeah, correct. Yeah. Energetic umbilical cord is being tested for strength. It is stretching and stretching like a rubber band, and it really is meant to be broken soon. Next is also a very important thing that Steiner said. Steiner called it growing down. He did not call it growing up. He called it growing down. He said the spirit is slowly incarnating into the body. Crawling and teething are important milestones. Why? Because crawling is first independence of moving away from mother. Teething is the importance of their individuality showing strength. And when does the teeth fall actually? 6 years, இல்லையா? Yes. 6 வயசு 6 இருக்குமா? to 7 years. 6 to 7 years. Milk teeth fall ஆகி புது teeth வரும்போது இந்த ஃபேஸ் முடிஞ்சு போயிடும். இந்த ஃபேஸ் முடிஞ்சு போயிடும். ஓகே, அடுத்தது போலாமா? This is a very interesting age. Childhood illnesses appear: measles, mumps, chickenpox, fevers rage, elimination processes such as runny noses, watery eyes, diarrhea, frequent urination run wild. This is the age in which the immune system, the life forces or the etheric forces, they build up. The immune system must either rise up and meet the challenges or defeated by them. How does the immune system be defeated? When we give them allergens, meaning allergy, anti-allergy medication. We give them antibiotics. We give them all these anti stuff. What does it do? It becomes anti-immune.
it gives rise to the children being weak in the immune system. You might have heard John say, fever வந்தா குடுக்க கூடாது மருந்து, தலையில ஐஸ் போட்டு குறைக்கணும் சொல்லிருக்காரா இல்லையா? எஸ் எஸ் எஸ். இதனாலதான் life forces either ground and stake their hold on life or retreat and leave life behind. இந்த ஏஜ்ல தான் குழந்தைங்களுக்கு உயிர் நாடி ஸ்ட்ராங் ஆகுது, இல்ல அவங்கள வீக் ஆகிட்டு வீக் பாடி, வீக் மைண்ட், வீக் செல்ஃப், சென்ஸ் ஆஃப் செல்ஃப் எல்லாத்தையும் பண்ணிட்டு போகுது. When the diseases are defeated, a rebirth takes place marked by hormonal changes that move us into puberty. We have landed and are now incarnating as a sexual being. Did you get this? Did you understand this? In the age group? Right. So in essence வந்து பாத்தீங்கன்னா once அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இன்கார்னட் ஆகி இம்யூன் சிஸ்டம்லாம் டெவலப் ஆகி once it becomes quite stable, only then nature pushes that child into a productive reproduce பண்றாங்க. The child will achieve sexual maturity. The child will be 14 years old. Body will grow. Limbs will grow. Body will grow. But the immune system is going to be compromised. The child's life is there. It's compromised. Right. What 14 years மேல இருக்கிற வார்ட்டா இருக்கிற திங்கிங், வார்ட்டா இருக்கிற attitudes, கோவம் வருது பண்றது எல்லாம் இங்க இருக்கு 7-14. மனோஜ் நீங்க கேட்டீங்கல்ல, கல்பனா நீங்க கேட்டீங்கல்ல. சோ இந்த ஏஜ்ல இருக்கு. அதனால கேள்விகள் நிறைய நான் ஜான் கிட்ட பேரண்ட்ஸ் கேட்கறத பார்த்திருக்கேன். ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்காட்டா எப்படி, ஆன்டி அலர்ஜன்ஸ் கொடுக்காட்டா எப்படின்னுட்டு அவர் கஷ்டப்பட்டிருக்காரு பதில் சொல்றதுக்கு. எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கும் அதே கேள்விகள் எனக்கு வந்திருக்கு. நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எஜுகேட் பண்ண மாட்டேன். ஏன்னா பேரண்ட்ஸ் உடைய தலையெழுத்து என்னவோ, குழந்தைங்களோட தலையெழுத்து என்னவோ அதுபடிதான் நடக்க போகுது. ரைட்? நெக்ஸ்ட் 14 to 21ல emotions are housed in the astral body of the child. So emotions are housed in the astral body of the child. Emotions during this period flare up like a horse and demand attention and harness. நீங்கெல்லாம் ஒரு இந்த ஹார்ஸ், வைல்ட் ஹார்ஸ், நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா வைல்ட் ஹார்ஸ்னு போட்டீங்கன்னா தெரியும். அந்த வைல்ட் ஹார்ஸை எப்படி நம்ம அடக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க வீடியோ. அந்த மாதிரி இமோஷன்ஸ் ஓடும். Children in the age they are dominated by often unruly and confusing emotional energies. இது astral bodyங்கிறது energetic body, energy body. So the whole thing is energy filled. அதனாலதான் அவ்வளோ ஸ்ட்ரென்த் அந்த குழந்தைங்களுக்கு. This turbulence is reflected in the unpredictability of a relationship. Okay? Please wait, I'm sharing again.
Okay, you can see this. We form friendships that somehow turn into conflicts and betrayal. In the age la குழந்தைங்களுக்கு friendships that are really conflicting and turns into betrayal. We become infatuated, fall in love, establish intense romantic attachments, just as easily fall out of love, often resulting in great pain and enormous emotional dramas. In other words, we are a mess. Anybody can relate to this? நீங்களே டீனேஜ்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குதுங்களா? Yes, true. எல்லாரும் ஏன்னா எனக்கு நடந்திருக்கு. எல்லாரும் fall in love and we think அவ இல்லைன்னா லைஃபே இல்ல, அப்படி ஒரு வலிக்கும். you know, and friendships என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்தரோட பேசிட்டா அப்படி கோவம் வரும், right? So it's like that. Next, physical and emotional instincts run wild. Physically, இது உடனே இப்படி பண்ணியாகணும்னா உடனே பண்ணியாகணும். எமோஷனலா பண்ணியே ஆகணும்னா பண்ணியாகணும். Hormones rage. We are driven by emotional instincts. We are rational. We are driven by emotional and instinctual needs that are irrational and often beyond our control. Meaning, emotional and instinctual needs. Emotional needs, instinct, இதுதான் பண்ணியாகணும்னா irrational. நம்மளோட கண்ட்ரோலுக்கு beyond போயிடுது. The rational mind has not yet been fully integrated into our nervous system. We have to no real grounding nor a strong controlling or tempering force. Let's look at this carefully. Rational mind is not yet fully developed. அப்படின்னா ஒரு logical thinking is not fully developed. It is not fully developed as we are காத்து போன போக்கிலே நாம் போகலாமான்னு ஒரு பாட்டு உண்டு மனோஜ். அந்த பாட்டு நீ இந்த மீட்டிங் எண்ட்ல பாட போற. கால் போன போக்கிலே நான் போகலாமான்னு நம்ம காத்து போன போக்கிலேன்னு வச்சுப்போம். அவன் வந்து போன போக்கிலே கால் போகலாம் இல்ல, நம்ம காத்துன்னு பாடுவோம். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு காத்து மாதிரி இமோஷன்ஸ் ஓடுது. சரியா? மனோஜ் தான் பாடி ஆகணும் இந்த மீட்டிங் எண்ட்ல. அப்கோர்ஸ் இதுல என்ன இருக்கு, அவனுக்கு வந்து அந்த காத்து போற மாதிரி தன் தாட்ஸ் எங்க போகுதோ, இமோஷன்ஸ் எங்க போகுதோ அங்க போகுது. இன்னைக்கு எங்க அண்ணனை நான் ஹேட் பண்றேன், நாளைக்கு என் தங்கச்சியை நான் ஹேட் பண்றேன், நாளான்னைக்கு இது எதிர்த்த வீட்டுக்காரனை ஹேட் பண்றேன். ஒருத்தனையும் லவ் பண்றதுக்கு இந்த சான்ஸ், எனக்கு அட்ராக்ஷன் இருந்தாதான் லவ் பண்ணுவேன், இல்லைன்னா லவ் பண்ண மாட்டேன். இப்படின்ற ஒரு பக்குவம் ஓடின்னு இருக்கு இந்த சமயத்துல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் அது ஹியூமரஸா சொல்றேன், பட் இட்ஸ் a serious effect. We have no real grounding. காத்துல தான் பறந்துட்டு இருக்கும் குழந்தைங்க இந்த ஏஜ்ல, காத்துல பறந்துட்டு இருக்கு. And not a strong controlling or tempering force. இது இப்போ ஒரு ஷிப்புக்கு வந்து ஆங்கர் போட்டானா அது கீழே இருக்கும் இல்லையா? ஒரு பில்டிங்க்கு வந்து ஃபவுண்டேஷன் இருந்தா அது கிரவுண்டடா இருக்கும் அந்த பில்டிங், இல்லைன்னா உடஞ்சு விழ சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் இன்னும் நம்மளுக்கு பில்ட் ஆகல, ஃபவுண்டேஷன் பில்ட் ஆகல, அந்த ஆங்கர் பில்ட் ஆகல. சரியா? இன்னும் இந்த ஏஜ்ல இது பில்ட் ஆகல. ஸோ இதுவரையில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா we'll finish this PowerPoint and then have a discussion.
இன்னொரு 2-3 தான் இருக்கு. We can go through it. போலாமா? How to support adolescent autists? We have to start preparing early. 14 வயசுல நீ சொன்னியே ஜெயஸ்ரீ, அந்த பேரண்ட் இன்னும் என்ன கூப்பிட்டு இருக்காமா? இதுவரையில எனக்கு ஒரு மெசேஜ் கூப்பிடல. 14 வயசுல ஐயோ என் புள்ள அடிக்கிறானே, ஐயோ என் புள்ள வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாங்க. அவனை பிறப்புல இருந்து பார்க்கணும் ஒழுங்கா. அவனுக்கு வேணுங்கிறத பிறப்புல இருந்து பார்க்கணும். 14 வயசுல வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறானே, நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கானே, திடீர்னு கேட்க மாட்டேங்கிறானே, இதெல்லாம் தான். இப்ப புரியுதா? நீயே பதில் சொல்லி நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கலாம் பண்ணணும். 14 வயசுல வந்து இல்ல நீங்க கொஞ்சம் பண்ணுங்க, வயசுல 2 பாத்ரூம் நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க. வாட் டு டு இது டீச்சர் ஜாப். கல்பனா நீங்க கேட்டதுதான் பேரண்ட் ஜாப், டீச்சர் ஜாப். பீரியட்ஸ் வந்து 11 வயசுலயே வந்துடும். 18 வயசுல நம்ம கிட்ட ஸ்கூலுக்கு கூட்டின்னு வருவா. பேட்ஸ் வைக்க தெரியல, நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க. 7 வருஷம் நீ என்னமா பண்ண? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நீ பண்ண வேண்டிய வேலை நாங்க 18 வயசுல நாங்க பண்ணணும். நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ண போறேன்? 18 வயசுல நான் சொல்லி கொடுப்பேன். என் குழந்தை எந்த ஏஜா இருந்தாலும் நான் சொல்லி கொடுப்பேன். நான் டீச்சர்னு வந்துட்டேன்னா பேட் வைக்க சொல்லி கொடுப்பேன், பாத்ரூம் கழுவ சொல்லி கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா அது யார் பண்ண வேண்டிய வேலை? இதுதான் நல்ல கேள்வி நீங்க கேட்டது. அடுத்தது, கீப் கம்யூனிகேஷன் ஓப்பன். ஒரு குழந்தை வாட் இஸ் த சைல்ட் கோயிங் த்ரூ அப்படின்றது வந்து நார்மல் சில்ட்ரன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, பட் நியூரோடிபிக்கல் சில்ட்ரன் சொன்னானா அவளுக்கே பிரச்சனைகள் இருக்கு, அவளுக்கே வந்து பிரச்சனைகளை சொல்ல முடியல. அப்படின்னா நம்ம சில்ட்ரனுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும், எவ்வளோ துக்கங்கள் இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அவளை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவட்ட கம்யூனிகேஷன் லைன் ஓப்பனா இருக்கணும். கிரியேட் அ சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட். கரிக்குலம்னு நீங்க சொல்லும்போது இதுதான், சேஃபா இருக்கணும், லவ்விங்கா இருக்கணும், சப்போர்ட்டிங்கா இருக்கணும், குழந்தைங்களுக்கு நோக்கி இருக்கணும், பேரண்ட்ஸ் நோக்கி இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். advocacy. Advocacy-னா என்ன? What does an advocate do? You go hire an advocate, what does he do? உங்களுக்காக வாதாடுவார் இல்லையா எல்லா இடத்துலையும் போய்? நம்ம பண்ண வேண்டியது அதுதான். We have to speak on behalf of the children. ஒரே வார்த்தையில சொன்ன போனா advocacy. Seek professional help. Go and seek professional help. நீங்க professionals இல்ல. Suppose a child is going through psychological mental health problem, seek a psychiatrist or psychologist. If the child is going through diabetes or hypertension or thyroidism, you cannot treat the child. Teacher or a parent cannot treat the child. You have to seek the help of a medicine man. You cannot do it yourself. யாரு எந்த வேலை பண்ணணுமோ அதுதான் பண்ண முடியும். இது பிரச்சனைன்னா இது பிரச்சனைக்கு வேணுங்கிற ப்ரொஃபஷனல் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஹெல்ப் தேடணும். யூ cannot just do everything yourself. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் டயட் கிடையாது, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் காம்னஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் காம்னஸ் ஹெல்ப், அஃப்கோர்ஸ் டயட் ஹெல்ப்ஸ், பட் ப்ரொஃபஷனல் needs to be consulted. You cannot do everything on your own. Okay, these are the basic dictums of how to support the children. We'll do it in detail later, but இன்னைக்கு இதுக்கு மேல நம்மளுக்கு டைம் இல்லை, so we will not go into more detail, but you can come up with questions and we can do more sessions also if you like. Okay, here is something we go into very carefully. Those who care for, work with, or otherwise provide support for any kind of autistic adolescent need to be made aware of the issues involved
and be prepared to provide adequate counseling and support in areas where they have deficit and disadvantages that typical adolescents don't have. நீங்க கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நியூரோடிபிக்கல் அடாலசென்ட்டுக்கும் நியூரோ டிஃப்ரெண்ட் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் ஆர் யங் அடல்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் வந்து இருக்கு. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த வித்தியாசத்துல நம்ம அதை எப்படி வந்து கேர் ப்ரொவைட் பண்றோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். we have to know. அதுக்கு we need to be educated. To be educated, we have to be open to learning. It takes practice, it takes knowledge development, it takes skill development, it takes a lot of energy, it takes a lot of dedication, commitment to this. Simply assuming that they will get through this in the same way that everyone does is no longer a viable option. எல்லார மாதிரியும் இவங்களுக்கும் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்றது not possible. As with many other issues affecting the autism community, this is a very important thing to me, very close to my heart. A reconsideration of beliefs and attitudes that have existed for a long time and never really been questioned needs to take place. இது நாள் வரையில் பண்ணதெல்லாம் கேள்வி கேட்கணும். இது ஒர்க் ஆகுதா இல்லையா? Is it working or not? ஏன் பண்ணோம் அந்த காலத்துல, ஏன் இதை பண்ணணும் இப்போ இது ஒர்க் ஆகுதா? கேள்வி கேளுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்னா நான் 20 வருஷம் 25 வருஷமா நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆட்டிஸ்டிக் பீப்புளோட. 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ட்ரூத் இன்னைக்கு அது ட்ரூத் இல்லை. இன்னைக்கு நான் புதுசா கத்துண்டதுதான் எனக்கு தெரிஞ்ச ட்ரூத். 25 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி பேசியிருந்தேன்னா நான் பேசியிருக்க முடியாது. அது வேற ஜெனரேஷன். So, and everything needs to be questioned. This in turn must be followed by changes in practices that once again are unquestioningly accepted as traditional wisdom. அந்த காலத்துல பண்ணாங்க, இந்த காலத்துல அது வந்து ஒத்துக்குதா இல்லையா? Changes இருக்கணும், practices needs to change. The needs of autistics at this specialty, especially difficult transitional period in their lives, must be completely recognized and thoroughly addressed. It cannot be ignored. Cannot be ignored at all. So we come to the end of the presentation. I thank Steiner from the bottom of my heart for all the beautiful learnings that he has given. And to all the children I have met, they have taught me so much life, so much of what I know today is because of the children. So thank you to all the children. So I now close this presentation. You tell me if you have any questions, anything. I know it's a lot of information. We have not gone into a lot of details, but within this time, only so much is possible. So we have 10 to 15 minutes time now. So you can talk, we can talk anything, ask any questions. I think quite a lot of information. Start somewhere. It's okay. Yeah, I enjoy yeah. questions. One more problem which I have not mentioned here is, as the children grow older to be young adults and adults, நிறைய இடம் இல்லை அவங்களுக்கு போறதுக்கு.
ஸ்கூலும் இல்ல, சென்டர்ஸும் இல்ல, ஹோட்டல்ஸ்ல கூட்டின்னு போக முடியாது. ஏன்னா சின்ன குழந்தையில கலாட்டா பண்ணா ஒத்துப்பாங்க. அதே 20 வயசுல கலாட்டா பண்ணா யார் ஒத்துப்பாங்க? ஹாலிடேஸ் கூட்டிட்டு போறது, கோவில்கள் கூட்டிட்டு போறது, இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட்டிட்டு போறது. நிறைய இடம் இல்ல நம்ம குழந்தை போற இடம். இது ரியாலிட்டி இஸ் தேர் லைக் அந்த காலத்துல லெப்பர் காலனின்னு ஒண்ணு உண்டு. லெப்பர் காலனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெப்பர்ஸ்க்குன்னு காலனி அமைச்சிருப்பாங்க. இது லெப்ரசி வந்ததுன்னா, லெப்ரசின்னு ஒரு டிசீஸ் இருந்தது. அவங்களெல்லாம் ஒரு காலனிக்கு அமுச்சு விடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு கவர்மெண்ட்லயும் லெப்பர் காலனி இருக்கும். அந்த காலனிக்குள்ள போயிடுவாங்க, குழந்தைங்களும் போயிடுவாங்க. ஒரு லெப்ரசி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இருந்தா அவங்க அப்படியே காலனிக்குள்ள போயிடுவாங்க. அங்கேயே ஸ்கூலு அங்கேயே நடக்கும். நம்ம சில்ட்ரனும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. லெப்ரசி இப்போ இராடிகேட் பண்ணப்பட்டுள்ளது. லைக் the pox, like smallpox has been eradicated, polio has been eradicated, leprosy has been eradicated. But leprosy leper colony undu அந்த காலத்துல. While I was growing up, I have met people from the leper colony. I have met children of lepers, children of people who grew up in the leper colony. அதுக்கு ஒரு தனி இருக்கும். அங்க சாமான் கொடுக்கறதுனா வெளியில வச்சுட்டு போவாங்க. அந்த அது என்னது, அடுத்தடுத்து மாது வந்திருக்கேன் நாகேஷ் படம் ஒண்ணு உண்டு. மாடிப்படி மாது, பாலச்சந்தர் படம் ஒண்ணு உண்டு. அதுல எப்படி was treated as leper, treated like outcast, and then somebody's son and his people came to know இல்லையா, அப்புறம் how was he treated? ஞாபகம் இருக்கா யாருக்காவது அந்த மூவி ஸ்ரீ? அந்த படம் ரொம்ப ரொம்ப நடிச்சிருப்பாரு நாகேஷ். ரொம்ப எதிர்நீச்சல். Yes, our children are doing எதிர்நீச்சல். So கேள்வி கேளு. Now it's open for questions. கேள்வின்றதை விட கேள்விக்கு நிறைய பதில் கிடைச்சு அப்படியே மனசு ஏதோ பண்ணிட்டு இருக்குங்க. நிச்சயமா சொல்ல முடியல. Silence is okay. It's silence is good. புரியுது கல்பனா நீங்க சொல்றது. சோ அடாலசென்ட் சொல்றோம், அதாவது டீன் சொல்றோம் 14ல, பட் அதுக்கான பேஸ் 7 to 14ல நம்ம எவ்வளவு கரெக்டா கொடுத்திருக்கோமோ தட் வில் ரிஃப்ளெக்ட் இல்லையா, தட் 14 to 21 பிறப்புல இருந்து லைக் பண்ணும். அது பண்ணல. நீஞ்சறது இருக்கு இல்லையா, தரையோட நீஞ்சறது, தவழ்றது, திரும்பி விழறதுல இருந்து அதுல இருந்து வித்தியாசம் இருக்கு. ஒரு அம்மா அந்த குழந்தைய அன்பா பால் கொடுக்காம வளர்த்தாங்கன்னா, பால் கொடுக்கல, அவளால தூக்கி அன்பா இதயத்துல அடைச்சுக்க முடியல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தைக்கு. 14 வந்தப்புறம் அதனுடைய பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். growth ஆக பிரச்சனையா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை, அவ அம்மா அவனுக்கு இது காரம் உப்பு போடாமையே சாப்பாடு கொடுத்தாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு 24 வயசு. இன்னும் வாய்ஸ் பிரேக் ஆகலமா? Meaning, I know mothers who don't want their child to attain puberty. How cruel is that? Think about it. I mean, it's a cruel thing, but I will never give up on the child or the mother.
That's another thing. She's still in touch with me. She still, reaches out to me, wish me, எல்லாம் பண்றாங்க. But she doesn't think it wrong to have played with the nature of the child growth. Knowingly, deliberately, உப்பு காரம் இல்லாம அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அவன் என்னடான்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா, ஃப்ரெண்ட்ஸோட போனா மட்டன் சிக்கன் சாப்பிட்றான். ப்ராப்பர் பிராமின் ஹவுஸ் பாய். ஸோ அது எக்ஸ்போஜர் இல்லைன்னா அதுதான் சாப்பிட தோணும். அது அந்த மாதிரிதான் இருக்க தோணும். ஸோ பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு குழந்தைக்கு நேச்சரோட நம்ம இன்டர்ஃபியர் பண்ணணும்னா எவ்வளவோ விதத்துல குரூவலா, இப்ப பான்சாய்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாப்பனீஸ் ஆர்ட் ஆஃப் க்ரோயிங் ட்ரீஸ் இன் அ ஸ்மால். ஹியூமன் பீயிங்ஸையும் பான்சாய் பண்ண முடியும். ஜாப்பனீஸ் விமன் ஓல்டன் அந்த கெய்ஷாஸ்ன்றவங்க காலை இப்படி கட்டி வச்சிடுவாங்க. சின்ன பிறப்புல இருந்து அந்த அந்த பிறந்த கால் மாதிரியே இருக்கும். சாகர வரல அவங்களுக்கு. காலை பேண்டேஜ் போட்டு கட்டி வச்சிடுவாங்க. ஏன்னா they were geishas, meaning prostitutes. மென்னுக்கு அட்ராக்டிவா இருக்கணுமா அந்த ஃபீட். எந்த காலத்து திங்கிங், எந்த மாதிரி திங்கிங். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லிட்டில் warped in their head only. So ஸ்டைனர் அவர் சொன்னது ஒரு ரொம்ப உண்மையான விஷயங்கள். ரொம்ப அவருடைய ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் இஸ் வெரி ட்ரூ. பட் வாட் ஹேப்பன்ஸ் இன் த பிரசன்டேஷன் ஆஃப் இட், நோ, அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை நம்ம பேசுறோம்னா வித்தவுட் பேக்ரவுண்ட் அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை சொல்லும்போது அது ஹம்பக் ஆகுது. அது ரியல் லைஃபுக்கு ப்ராக்டிக்கலா இல்லை. ஒரு குழந்தை ஃபீவர் படுத்துட்டு இருக்கணும் 3 daysன்னா ஒரு அம்மாவுக்கு அது தாங்காதுதான். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம கொடுக்கணும். ஏன்னு சொல்லணும். இல்லைன்னா ஒரு தடவை கோர்ஸ் கொடுத்தா 6 மாசம் கழிச்சு திருப்பி வரும். அந்த திருப்பியும் அதே கோர்ஸ் போகும். Tetanus, tetanus injections, same story. Vaccines, same story. But vaccines வேண்டாங்கறா, vaccines injury ஆயிடுது. அதெல்லாம் ஒரு பெரிய கதை இந்த வேர்ல்ட்ல. But why did Steiner say don't do it? Because the life forces will not take roots. Why did people say, anthroposophists said, COVID vaccines edukadingo? Because of this fear factor, because of this same thing. Instead, what did we do? We developed childhood COVID vaccine. சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் கொடுத்தோம் vaccine, COVID vaccine கொடுத்தோம். Of course, now we are free of that, but we have to pay the price subsequently. If not now, future generations will pay the price. So, நீங்க இதை யோசிங்க. We will stop the meeting right now. Think about it in case you need anything. We can do another meeting also. We can just give me a little more time than this, so that I have to, unga questions I answered it. Unga questions that drives my answer. Let me be very clear. நீங்க கேக்குற கேள்விகள்ல தான் என்னுடைய பதில் இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணு. கேள்விகள் கேட்கறது கொஞ்சம் முன்னாடியே ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. Then that will help me to prepare in my mind what to tell you. இப்போ ஒரு satisfaction இருக்கு இல்லையா, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதுன்னுட்டு.
And before I go, I want to see your Vimlama. I see her hugging Manoj இதுல சுத்தின்னு இருக்காங்க அவங்க. Include her in the prayer and then we say bye bye. பேசுங்க. ஹாய் வின்மமா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஏதோ நீங்க என்னம்மா என்னம்மா சொல்றீங்களான்னு. ஏதோ சாப்பிடுங்க. ஆமா மேம், பொரி. ப்ரேயர் பண்ணிட்டு மூடலாம். தேங்க்யூ மேம். அசதோ மா சத்கமய மா ஜோதி கமா Hari. Guys, see you soon.